இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 21st எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஸ்கூல் காரிடோர்ல நம்ம கோச் ரீகோவும் கேப்டன் ஹியூகாவும் பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்ப கோச் ரீகோ இந்த டைம் சம்மர் வெக்கேஷன் அப்ப நம்ம வேணும்னா ஏதாவது பீச்சுக்கு இது போகலாமான்னு கேட்க போலாம் அப்படின்னு ஹியூகா சலிச்சுக்கிட்டே பேசும்போது சரி ஏதாவது மலைக்கு இது போகலாமான்னு கேட்கும்போது எங்க போனாலும் எனக்கு ஓகே தான், பிராக்டிஸ் மட்டும் ஒழுங்கா நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் மத்த பசங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பானுங்களா. பிராக்டிஸ்க்கு எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கறதா ஏதோ கப்பிள்ஸ் அவுட்டிங் போற மாதிரி பிளான் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி காண்டாயிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஜிம்ல வச்சு இந்த மாதிரி நம்ம பீச்லயும் சரி மலையிலயும் சரி ரெண்டு இடத்துலயும் போய் ட்ரைனிங் பண்ண போறோம். ஒன் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வின்டர் கப்புக்கான டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதனால இந்த வெக்கேஷனை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஆகணும். ஸ்கூல்ல இருந்து இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்றதுக்காக நான் போய் டீச்சர்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன்னு அங்க இருந்து போக பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ தெரியாம ஸ்கோர் போர்டை கொண்டு வந்து ககாமி மேலே இடிச்சிருவானா. கண்ணை எங்கடா வச்சிருக்கேன்னு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றது மட்டும் இல்லாம நம்ம குரோகோ 2.0 இருக்குல்ல அந்த நாய் அதையுமே வந்து ட்ரைனிங் கேம்புக்கு எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு குரோகோ சொல்லும் போது இந்த கருமத்தை எதுக்கு கொண்டு வர அப்படின்னு நம்ம ககாமி கத்திக்கிட்டு இருக்கேன். இவனுங்க ரெண்டு பேர் ஆர்கியூ பண்றத ஓரமா இருந்து பார்த்த பசங்களுமே முதல்ல என்னன்னா பேசாம இருந்தானுங்க, இப்ப பேசுறானுங்க ஆனா சண்டை போட்டுக்கிறானுங்க. இருந்தாலும் பிராக்டிஸ் அப்போ ஒரு பால கூட குரோகோ ககாமிக்கு தரவே இல்லையா, எல்லாம் கரெக்டா தான் போகுதா என்னன்னு டவுட் வரும்போது கியோஷி சீனியரும் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, டோர்னமெண்ட் வரும்போது கரெக்டா ரெடி ஆயிருவானுங்க அப்படின்னு தான் நம்பிக்கை வைக்கிறாரு. அப்ப கேப்டன் ஹியூகா எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கமான் கைஸ், நம்ம கிட்ட முக்கியமான ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று வந்து நிக்குது. இந்த சம்மர் வெக்கேஷன்ல நம்ம மொத்தமா 2 ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், ஒன்னு பீச்சுக்கு இன்னொன்னு மலைக்கு. செலவுல குறைக்கிறதுக்காக நம்மளே சமைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனா சமைக்கிறதுல தான் ஒரு பெரிய பிரச்சனையே. கண்டிப்பா நம்ம ரீகோ புள்ள தான் சமைக்க போறா. அவ சமைச்சானா நினைச்சாலே வயிறு கலக்குதுமானா ஏன்னு பசங்களா ஒரு கேள்விக்குறியோட கேட்க ஏண்டாடே லெமனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னா சும்மா கழுவி தண்ணியில் எடுத்து போட்டு வந்தவட அவகிட்ட எல்லாம் சோறு குழம்பு வாங்கி தின்னா அதோட காலி. அதனால மக்களே உங்க யாருக்காவது சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா பிராக்டிஸ் அப்படிங்கிற பேர்ல அவ நம்மள போட்டு உரிச்சு எடுத்துடுவா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அதனால நைட்டு எந்திரிச்சு போய் சாப்பிடுறதே பெரிய மேட்டரா இருக்கும் போது எப்படிப்பா சமைக்கலாம் செய்யறது, வேற வழி இல்ல, எதிர்த்தெல்லாம் பேச முடியாது, மொத்தமா சரண்டர் ஆயிர வேண்டியதான முடிவு எடுத்துவீங்களும். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் தனியா கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேம்புக்கு போறதுக்கு முன்னாடி ஃபுட்டோட மெனு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம கோச் ரீகோ அந்த இடத்துல ஏதோ ஒன்னு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. கம்முன்னு அவகிட்ட போய் உனக்கு சமையல் செட் ஆகல, நீ இன்னும் போய் பயிற்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அவ கேட்பாளா. கேக்குற மாதிரி தெரியல, நம்மள தூக்கி அடுப்புல வச்சிட போறா. அதனால நாக்குல உணர்ச்சிகள் இல்லாத மனிதன் எப்படி சோற சாப்பிடுவானோ அதே மாதிரி சாப்பிட வேண்டியதானே. அவ குழம்புங்கிற பேர்ல தண்ணிக்குள்ள காய்கறி எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாளா. ரொம்ப அருமையா இருக்குதுன்னு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க சோறெல்லாம் ஓவர் குக் ஆகி தண்ணியோட தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியும். ஈவன் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா குழம்பு ஏதோ வெஜிடபிள் சாலட் மாதிரி இருக்குது, ரொம்ப அருமை. இதை தனியா கழுவி கொடுத்திருந்தாவது சாப்பிட்டு இருந்திருப்பேன்னு யோசிக்க அப்ப நம்ம கோச் ரீகோ பசங்களோட இந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு ஏண்டா பசங்களா சாப்பாடு நல்லா இல்லையா அப்படின்னு லைட்டா சோகமாகறா. அவளோட கைகள்ல சில கட்டுகள்லாம் போட்ட மாதிரி தெரியுது, சமைக்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் எல்லாம் போட்ட மாதிரி தான் தெரியுது. இத பாக்கல அப்படின்னாலும் அவர் ரியாக்ஷனை வச்சு கேப்டன் ஹியூகா அப்படிலாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் காரமா தான் இருக்குதுன்னு சொல்லி பிளேட்டை மொத்தத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிட்டு சரி அப்புறமா பாப்போம் என்னன்னு அங்கிருந்து போக அடே எங்க அப்பா எப்படா இந்த மனுஷன் சாப்பிட்டான்னு மத்தவங்கள ஆச்சரியப்படுவாங்களா. ஈவன் கியோஷியுமே ஹே ரீகோ, நீ இந்த ஃபுட்ல ஆட் பண்ண சில இன்கிரிடியன்ஸ் சரியில்லைதான், ஆனா நீ ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் மட்டும் ரொம்ப கரெக்டா ஆட் பண்ணியிருக்க, எங்க மேல வச்சிருந்திருக்க அன்பு, நீ இதை சமைக்கிறதுக்கு போட்ட எஃபோர்ட் தான் எங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண உன்னால இன்னும் பெட்டரா குக் பண்ண முடியும்னு சொல்றாரா. அதுவே இசுக்கி ஆமா இந்த ஹியூகா பையன் எங்க போனான்னு வெளியில வந்தா ஹியூகா காரிடோர்ல கண்டமாய் கிடப்பான். ரீகோ கிட்ட அவ்வளவு கூலா பேசினாலுமே நம்ம கியோஷி போய் மத்த பசங்க கிட்ட டே உங்க யாருக்காவது சமைக்க தெரிஞ்சா போல அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்கடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா மிட்டோபிக்கு தான் சமைக்க தெரியும்னு எல்லாரும் மிட்டோபியை திரும்பி பார்த்தா அவன் ஆல்ரெடி சாப்பாடை சாப்பிட்டு போய் சேர்ந்துட்டான் போல. அப்ப நம்ம ககாமி தான் அங்க இருக்கிற பசங்களுக்கு சமைச்சு தரானா. ககாமியோட சாப்பாடு ரொம்ப சூப்பராவே இருக்கு, அவன் தனியா தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கான் போல, அதனால தனக்கே சமைச்சுக்கிறங்காட்டி ஓரளவுக்கு குக்கிங் ஸ்கில் இருக்கு. கோச் ரீகோ வந்துட்டு ஐயா தயவு செஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கும் போது சரின்னு ககாமி சொல்லி கொடுத்துருப்பான். நம்ம ரீகோவும் சமைச்சு பிளேட்ல எல்லாத்தையும் வச்சா பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கிற மாதிரி தெரியும். சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா மறுபடியும் படு கேவலமா இருக்கு, ஒருவேளை யார் சொல்லி கொடுத்து இவளால சமைக்க முடியாதோன்னு யோசிக்கும் போது நம்ம குரோகோ என்னன்னா இல்லையே நல்லாதான் இருக்குதுமானா. ஏண்டா குரோகோ பொய் சொல்லாதான்னு கேட்கும் போது பொய்யெல்லாம் சொல்லல உண்மையிலே நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போது அப்படியா எனக்கு ஒரு பிளேட்ல சாப்பாடு கொடுன்னு கேட்கும் போது ரீகோவும் ஒரு மாதிரி கண்ணுல கண்ணீரோட என்னப்பா இது நான் எப்படி சமைச்சாலுமே நல்லா இல்லைன்னு சொல்றீங்கன்னு சாப்பாடு எடுத்து வைக்கும் போது கூடவே இந்த புரோட்டீன் பவுடர் அதுக்கப்புறம் விட்டமின் சி டேப்லெட்னு சொல்லி அதையெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பால. உப்பு புரியுது அது ஏன் கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் முதல்ல பீச்சுக்கு தான் பிராக்டிஸ்க்காக வந்து இருப்பாங்களா. டிராப் பண்ணிட்டு போகும்போது மகனே எவனாவது என் பொண்ணு கிட்ட சில்மிசம் பண்ணீங்கன்னா ஆஞ்சு போடுவான் ஆஞ்சுன்னு மிரட்டிட்டு போவாரு. பீச்லயுமே 2 பாஸ்கெட் பால் போஸ்டையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ரீகோட அப்பா. இதை வச்சுதான் நம்ம ட்ரைனிங் பண்ண போறோம். அண்ட் இந்த மண்ணுல உங்களால ட்ரிபிளிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசஸ் மட்டும்தான்.
ஒரு பிளெயினான தரையில ஓடுறதுக்கும் இந்த மாதிரி மணல்ல நம்ம ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால அவங்க ஃபண்டமெண்டல்ஸா இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் ஹைலி எஃபிஷியன்டா இருக்கும்னு அவங்க எல்லாரையும் அங்க பிராக்டிஸ்க்காக ஆட வைக்க முதல்ல பயங்கரமா தடுமாறுறாங்க. இருந்தாலும் போக போக ஓகே இதுல எப்படி ஆடணும் அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. பாலை பாஸ் பண்ணி மட்டும்தான் மேக்ஸிமம் எடுத்துட்டே போக முடியும். இந்த பிராக்டிஸ் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை டோன் பண்றது மட்டும் இல்லாம அப்படி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தனித்தனியா இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா கம்பைண்டா ஆடும்போது நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாதுங்கிறதா அவளோட ஐடியா. இப்படியே நாட்கள் போகும்போது பீச்ல ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணா அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே பயங்கர வேகமா இருக்குதுங்கிறத எல்லாராலையுமே உணர முடியுது. நைட்டு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ககாமி குரோக்கிட்ட கேட்பான், ஆமா புதுசா ஏதாவது டெக்னிக் டெவலப் பண்றேன்னு சொன்னீங்க எப்படி போகுதுன்னு கேட்டா எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுவே கோச் ரீகோவும் கியோஷி சீனியர் கிட்ட ஆமா நான் பண்றதெல்லாம் சரிதானா, இது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ எல்லாமே நல்லாதான் பண்ணிட்டு இருக்கிற, நம்மளாலதான் எல்லா ரிசல்ட்டையும் பார்க்க முடியுதுல, உன்னால ஒரு கோச்சா என்ன பண்ண முடியுமோ அதை நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்கிற. ஆனா பிரச்சனை எங்கன்னா அது பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அவனுங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அவனுங்க தான் எஃபோர்ட் போட்டாகணும். அவங்க கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரதுக்காக தன்னோட கேப்பபிலிட்டியை அவனுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அதை பிசிக்கலா அவங்களால கொண்டு வர முடியும்னு சொல்ல இதை கேட்டு வாயடைச்சு போன ரீகோ, அது எப்படி எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரியே நீங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஹியூகா இந்த டீமோட கேப்டனா இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா உங்களுக்கும் கேப்டனா இருக்கிறதுக்கு எல்லா திறமையுமே இருக்கு, கம்முன்னு ஹியூகாக்கு பதிலா நீங்களே கேப்டனா இருந்திருக்கலாமேன்னு கேட்டா என்னது கேப்டனா, ஐயோ நமக்குலாம் வாய்ப்பே கிடையாது, இங்க பாரு இந்த டீம் இம்ப்ரூவ் ஆகிருக்க ஒரு கோச்சா உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த டீமை நீ அவங்களோட லிமிட்டுக்கு புஷ் பண்ற, அதுவே ஹியூகா பையன் இந்த டீமை அவங்க லிமிட்ல இருந்து சர்பாஸ் பண்றதுக்காக வெளியில இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான், அதனால இந்த கேப்டன் வேலை நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்க நம்ம ககாமியும் குரோக்கோவும் காலையில பல்லு விளக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ வெளியில ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னா மிடோரிமாவும் டாக்கோவும் தான் பேசிக்கிட்டு போவாங்க. டே நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகும் போதுதான் வருஷம் ஷூட்டோக்கும் இந்த இடத்துக்கு வந்து தான் ட்ரைனிங் எடுப்பாங்கிற மேட்டர் தெரிய வருது. என்னடா வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நம்ம கோச் ரீகோ ஒரு கத்தியோட வந்து நிக்க எல்லாரும் பயந்துடுறானுங்க. சும்மாவே எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்காத நம்ம கோச் ரீகோ ஓகே ஷூட்டோக்கு இங்க வந்திருக்காங்கன்னா நமக்கான பிராக்டிஸ் மேட்ச் அவங்க கூட வச்சுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே ஷூட்டோக்கு கூட ஆடலான்னு இருக்கு. இருந்தாலும் ககாமியை ஆட வைக்க வேண்டான்னு தம்பி இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு கடை இருக்கும், அந்த கடையில போய் ஒரு ரூபா சாக்லேட் வாங்கிட்டு வா பாப்போம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இங்க பசங்க எல்லாரும் ஷூட்டோக்கு கூட ஆடிட்டு இருக்கும் போது நம்ம குரோக்கோ அந்த மிடோரிமா கிட்ட இருந்துட்டு 1-on-1 ஆர்டருக்காக ட்ரை பண்ண அசால்ட்டாவே பாலை தட்டி மிடோரிமா அங்க ஷூட் பண்ணுவான். என்னடா இது குரோக்கோ பாஸ் பண்ற தவிர சில விஷயங்கள்லாம் பண்றானே அப்படின்னு நம்ம ஹீரோஸ் எல்லாம் கவனிக்கிறானுங்க. மிடோரிமாவும் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற, அதான் உன்னோட லிமிட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமேன்னு கேட்கும் போது என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அதுல இருந்து புதுசா அவனை பண்றதுக்காக ட்ரை பண்றமானா நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ, ஆனா உன்னோட கேம் பிளேங்கிறது மத்தவங்களை சார்ந்துதான் இருக்குதுன்னா உன்னால மட்டும் தனியா என்னைக்கு இம்ப்ரூவே ஆக முடியாதுன்னு சொல்லுவானா. அதுவே ஷூட்டோக்கோட கோச்சுமே இப்ப ககாமி வெளியில ரன்னிங் எல்லாம் போயிருக்கான்ல, ககாமி கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னாலே அவனால பயங்கர உயரமா குதிக்க முடியும். சோ பிசிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ககாமிக்கு ரொம்ப முக்கியங்கிறங்காட்டி தான் யார் யாருக்கு என்னென்ன தேவைங்கிறத அவ்வளவு அக்யூரேட்டா கரெக்டா கால்குலேட் பண்ணி அவங்களோட கோச் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கியோஷி அவங்க டீமுக்கு திருப்பி வந்திருக்கான் அப்படிங்கறத தான் யோசிப்பாரு. அன்னைக்கு நைட் மிடோரிமாவும் டாக்காவும் குளிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் 2 பேரும் குரோக்கோ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. மிடோரிமா சொல்லுவான் குரோக்கோட வீக்னஸ்ங்கிறது அவனால மேட்ச்ல பாலை பிடிச்சு ஆட முடியாது, அவனோட மிஸ் டைரக்ஷன்ங்கிறது ஒரு பயங்கரமான டெக்னிக்கா இருந்தாலுமே பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த பால் மேலதான் கண்ணா இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பாலை நம்ம கையில பிடிச்சிட்டோம் அப்படின்னா மத்தவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேல விழுந்துரும், நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிரும், அதனாலேயே தான் அவன் அந்த மிஸ் டைரக்ஷன்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்றான். அவனால பாலை கையில ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா வேற எந்த ஒரு ட்ரிக்கோ டெக்னிக்கோ அவன்கிட்ட இல்ல. இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான் அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் மிடோரிமா அதுல பயம் காட்டுற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கோச் ரீகோ சும்மா உலாவிக்கிட்டு இருக்க 500 மீட்டர் ஓடி வர சொன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி வந்தானே தெரியல, ஃபுல்லா வேர்வையால நலஞ்சிட்டு நம்ம ககாமி வந்திருப்பான். நீங்க எதுக்கு என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியல, இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை இருக்குதுன்னு குளிக்கிறதுக்காக போக ரீகோக்கும் அவனை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே இவனை நான் 500 மீட்டர் தான் போக சொன்னேன், ஆனா சாயந்தரம் போனவன் நைட்டு தான் திருப்பி வரானா, கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே நாள்ல ரிசல்ட் தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கதான் போகுதுன்னு பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்குமா அவளுக்கும். சரி ரன்னிங் முடிச்சுட்டு வரும்போது ஷூட்டோக்கு கூட நமக்கு மேட்ச் தான் இல்ல, ஆர் அட்லீஸ்ட் குளியலாவது போடுவோம்னு வந்து பார்த்தா பாத்து டப்ப கழுவிக்கிட்டு இருப்பாங்களா, என்ன மட்டும் ஏன்டா எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.